வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸில் ஹியூமன் டிஎன்ஏ இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான சுவாதி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. சிஸ்டர், இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் ஆம்னிட்ரிக்ஸுக்குள்ள ஹியூமன் டிஎன்ஏ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆம்னிட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள 1,903 ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து அதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பென்டென் சீரிஸே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸுமே ஆம்னிட்ரிக்ஸ்க்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மில்கிவே கேலக்சியில் வந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து ஆம்னிட்ரிக்ஸில் கிடையாது. உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கெமிலியன் அப்புறம் அணு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில கோஸ்ட் டைப் ஏலியன்ஸோட டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸில் இல்லை. அதை வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பென் டெனிசன் வந்து ஒவ்வொரு ஏலியனாக சந்திக்கும் போது அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஏலியனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள வந்து ஒரு சில ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாகவே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஹியூமன் டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா 100% நம்ம ஹியூமன் டிஎன்ஏ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹியூமன் டிஎன்ஏ வந்து யாரோடது, யார்கிட்ட இருந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற யார்கிட்ட இருந்து கிடையாது. நம்ம மேக்ஸ் டெனிசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் ஆரம்பத்தில் ஆம்னிட்ரிக்ஸில் சேர்க்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது ஹியூமன் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் டெனிசனோட டிஎன்ஏ தான் ஆம்னிட்ரிக்ஸில் பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம பென் டெனிசன் கையில் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்காம வேற ஒரு ஏலியன் கையில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம வில்கேக்ஸ் கையிலே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ வில்கேக்ஸ் வந்து ஒரு ஹியூமனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக விரும்புறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்ம மேக்ஸ் டெனிசனாக தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸில் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட டிஎன்ஏ தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த காரணத்தை மையமாக வச்சு தான் நம்ம பென் டெனிசனுக்கே வந்து ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா பென் டெனிசன் வந்து கிராண்ட்பா மேக்ஸோட பேரன் அப்படிங்கிறதுனால அவரோட டிஎன்ஏ வந்து இவர்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு காரணத்தினால தான் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து தெரியாதனமா நம்ம பென் டெனிசனோட கையை பிடிச்சி அவர் கூட அட்டாச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட் இஃப் எபிசோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் அதாவது இந்த குவென்டின் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கும். அது முழுக்க முழுக்க ஒரு வாட் இஃப் தான். அந்த வாட் இஃப் எபிசோட்லையும் அது போக ஆல்டர்னேட் டைம்லைனை சேர்ந்த குவென் டெனிசன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு காரணமும் அந்த குவென் டெனிசனும் அவங்களோட பேத்திங்கிறதுனால அவங்களோட டிஎன்ஏ இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி, இப்போ மேக்ஸ் டெனிசனோட டிஎன்ஏ வந்து நம்ம ஆஸ்மித்துக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான எந்த ஒரு தகவலையும் கிரியேட்டர்ஸ் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜைலின் கொடுத்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜைலினுக்கும் மேக்ஸ் டெனிசனுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சீரிஸே தெளிவாக காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஸ்பேஸில் வந்து வில்கேக்ஸ் கூட ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த எபிசோட் 1ல் காட்டியிருப்பாங்க. ஸ்பேஸில் வச்சு வில்கேக்ஸுக்கும் நம்ம ஜைலினோட ஷிப்புக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம ஜைலின் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸை வந்து ஒரு பாடுக்குள்ளே வச்சு பூமிக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டெனிசன் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய டிஎன்ஏவை வந்து அந்த பாடு கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து அதை அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஜைலின் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ ஜைலின் வந்து நம்ம ஆஸ்மித்துக்கு அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை கொடுத்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிளம்பர்ஸ் மூலமாக தான் அது கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸ் ஆரம்பத்தில் வந்து ஒரு வெப்பனாக உருவாக்கப்படலை. அது மற்ற ஏலியன் ஸ்பீசிஸுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு டூலாக ஒரு டிவைஸாக தான் அதை வந்து உருவாக்குனாங்க. அதை அதுக்காக தான் மெயினாகவே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமாக தான் நம்ம வில்கேக்ஸ் வந்து அது வெப்பனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பென் டெனிசன் கையில் கிடச்சி அது ஒரு வெப்பனாகவே மாறின மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் அது ஒரு வெப்பனாக உருவாக்கப்படலை. அது வந்து ஒரு கருவியாக, அதாவது சமாதானத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியாக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஐடியா வந்து பிளம்பர்ஸுக்கும் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளம்பர்ஸே வந்து மேக்ஸ் டெனிசனோட டிஎன்ஏவை கொடுத்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு என்னோட தியரி தான், என்னோட பர்சனல் தியரி தான். மற்றபடி இது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதையும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். சரி, மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ பென் டெனுக்கு வந்து ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. சப்போஸ் இப்போ வந்து அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த ஆம்னிட்ரிக்ஸை வந்து வேற ஒரு ஏலியன் கைப்பற்றிருச்சு, திருடிருச்சு அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவோம். அது வந்து ஒரு ஹியூமன் டிஎன்ஏவை செலக்ட் பண்ணி ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது அப்படின்னா அது யாரோட ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நம்ம பென் டெனிசனோட ஃபார்முக்கு தான் அது மாறும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
அதாவது நம்ம மேக்ஸ் டெனிசனோட ஃபார்முக்கு அது வந்து மாறாது. நம்ம பென் டெனிசனோட ஃபார்முக்கு தான் மாறும் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நம்ம மேக்ஸ் டெனிசனோட டிஎன்ஏ வந்து அதில ஆட் செய்யப்பட்டிருந்தாலும், இப்போ ஆம்னிட்ரிக்ஸோட கரண்ட் யூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டெனிசன். ஸோ ஆம்னிட்ரிக்ஸ் தனக்குள்ள இருந்த மேக்ஸ் டெனிசனோட டிஎன்ஏவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு, நம்ம பென் டெனிசனோட டிஎன்ஏவ வந்து டோட்டலாவே உள்ள ஆட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரே ஃபேமிலி. 2 பேருக்குமே டிஎன்ஏ வந்து ரொம்பவே சிமிலரா இருக்கிறதுனால, பென் டெனிசனோட டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸ்க்குள்ள டோட்டலாவே கனெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இத கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து அல்பிடோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து நம்ம ஆஸ்மித்தோட அசிஸ்டன்ட்டா இருந்து கடைசியில தனக்குன்னு ஒரு ஆம்னிட்ரிக்ஸ உருவாக்கி, அதன் மூலமா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன அவர் வந்து அடைஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து ஸ்டக் ஆயிருப்பாரு அப்படிங்கிற மாரியே காமிச்சிருப்பாங்க. அத நீங்க தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பென் டெனிசனோட குளோன் மாரியே இருப்பாரு. நம்ம பென் டெனிசன் மாரியே அவர் மாறி இருக்கிறத உங்களால தெளிவாவே பார்க்க முடியும். ஸோ இதன் மூலமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆம்னிட்ரிக்ஸுக்குள்ள ஹியூமன் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து கரண்ட்டா நம்ம பென் டெனிசனோட டிஎன்ஏ தான் இருக்குது. யாராவது வேற ஒரு ஏலியன்ஸ் வந்து ஹியூமன்ஸா மாறணும் அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, 100% அவங்களால பென் டெனிசனா தான் மாற முடியும் அப்படிங்கிறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஒரு விடை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.